வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிட்சிட் செய்திகளுக்காக ராஜ்குமார். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மன அழுத்தம் காரணமாக வீட்டின் அருகே சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண். உள்துறை அமைச்சரின் பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமறைத்து கொலை மிரட்டல் விடுத்த IRPN துணை உதவியாளர் கைது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விடுதலை நாள் கொண்டாட்டத்திற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள விடுதலை நாள் கொண்டாட்டத்திற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முறைப்படி இந்திய ஆட்சி பரப்போடு இணைந்தது. இந்நாள் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக புதுச்சேரி அரசு கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வரும் 1ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த நாளை கோலாகலத்துடன் கொண்டாட உள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினரின் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதனையொட்டி இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை நடைபெற்றது. விடுதலை திருநாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கும் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரிவினர், டிராஃபிக் போலீஸ், நிகழ்ச்சி நாளன்று ஜவஹர் வாழ்பவர் அவுட்லாஸ்டர்ஸ் நடனப்பள்ளி. புதுச்சேரியில் மன அழுத்தம் காரணமாக வீட்டின் அருகே சென்ற உயர் மின்னழுத்த கம்பி மீது விழுந்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயம் நகரில் வசித்து வரும் சுரேஷ், இவரது மனைவி சூர்யா. இவர் கடந்த 1 வருட காலமாக குடும்ப பிரச்சனையின் காரணமாக மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சூர்யா தனது வீட்டின் மாடிக்கு சென்று வீட்டின் அருகே சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது திடீரென விழுந்தார். இதில் சூர்யா மீது மின்சாரம் பாய்ந்த நிலையில் மின் கம்பியிலேயே உடல் கருகிய நிலையில் சடலமாக தொங்கினார். இது குறித்து தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த முதலியார்பேட்டை போலீசார் குடும்ப பிரச்சனை காரணமாக சூர்யா உயர் மின்னழுத்த கம்பியின் மீது விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் விடுதி மாணவர்களை சேர்க்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. இதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் உத்தரவின்படி தொகுதி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் வசிப்பவர்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை காட்டி தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் விடுதியில் தங்கி உள்ள மாணவர்கள் மற்றும் சாலை ஓரம் வசிப்பவர்களை வாக்காளர்களாக சேர்க்க தேர்தல் ஆணையம் அனுமதி வாங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால், வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பார்ப்பதற்கு 13 ஆவணங்களை காட்டி உறுதிப்படுத்த சொல்லும் தேர்தல் ஆணையம் விடுதி மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு எந்த ஒரு ஆவணங்களையும் தேவையில்லை என்று கூறுவது அப்பத்தமானது. இது வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் என குற்றம் சாட்டியுள்ளார். சில ஆலோசனைகள் லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு வீடாக அவங்களுடைய BLO ஆஃபீஸர் வாக்காளரை ஆய்வு செய்வாங்கன்னு சொன்னாங்க. எந்த அடிப்பில் ஆய்வு செய்வோம்னா, ஒரு 13 டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் காப்பி, பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருந்தாங்க.
நாங்கள் என்ன சொன்னோம், பாண்டிச்சேரியில் மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டியில் பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்திய ரக்பி ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டியில் 15 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆல்பா சிபிஎஸ்இ மாணவிகள் பிரணீதா, ஜாஸ்வினி, தனிஷா, ஜோஷ்னா, விஸ்வஜனனி, இஷிதா, மதுனிகா, சப்னா, தீக்ஷா மற்றும் பவிக்ஷா, நித்யஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர். கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு அவர்கள் இனிப்புகள் கொடுத்து பாராட்டியுள்ளார். கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்துவர்களின் நினைவிடங்கள் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்துவர்களின் நினைவிடங்கள் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நினைவு இடத்தில் புதிய வண்ணங்கள் பூசி புதுப்பித்து வருகின்றனர். கிறிஸ்துவ நம்பிக்கையில் மரணம் என்பது முடிவல்ல என்பதை நினைவூட்டும் ஒரு நாள். மேலும் ஆன்மாவை நினைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் நாளாக கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும் கல்லறை திருநாளில் இறந்தவர்களின் நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்த நாளில் மக்கள் கல்லறைகளுக்கு சென்று முன்னோர்களின் நினைவிடங்களை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்திகள் மற்றும் வாசனை திரவியங்களுடன் வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக இறந்தவர்களின் நினைவிடமான கல்லறைகளை சுத்தம் செய்து அலங்கரிப்பார்கள். இதற்கான பணி கிறிஸ்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் புதுச்சேரி உப்பளம் கிறிஸ்துவர்கள் அடக்கம் செய்த நினைவிடத்தில் கிறிஸ்துவ மக்கள் தங்களது முன்னோர்களை வழிபாடு செய்யும் வகையில் கல்லறைகளை சுத்தம் செய்தும் புதிய வண்ணங்கள் பூசியும் புதுப்பித்து வருகின்றனர். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஏராளமான கிறிஸ்துவ மக்களும் தனது முன்னோர் காலத்தில் இருந்து பாரம்பரியமாக பணியை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஓகேண்ணா. இது வந்து பரம்பரையா செய்யற வேலை. இது குறிப்பிட்ட ஒரு 4-5 குடும்பம் இருக்கிறாங்க அந்த ஏரியா சேர்ந்தவங்க. அவங்க பாரம்பரியமா செய்யறாங்க இந்த வேலையை. இது இந்த வேலை செய்யறது எதுக்குன்னாக்கா சித்த ஆத்மாவுக்கோசரம் வருஷத்துல ஒரு நாள் நவம்பர் 2ஆம் தேதிக்கோசரம். புதுச்சேரி திருக்கனூர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமறைத்து கொலை மிரட்டல் விடுத்த IRPN துணை உதவி ஆய்வாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செட்டிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கதிரவன். IRPN சீனியர் கிரேட் துணை உதவி ஆய்வாளர். இவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாப்பு வாகன டிரைவராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வசிக்கும் கிராம பகுதியில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதோடு பலரை தாக்கியும் உள்ளார். இது தொடர்பாக உதவி ஆய்வாளர் கதிரவன் மீது திருக்கனூர் காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் உள்ளது. இதன் காரணமாக கதிரவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பணிக்கொடை உள்ளிட்டவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தன் மீது வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் ஆய்வாளர் ராஜகுமார் தான் இதற்கு காரணம் என அவர் மீது கோபத்தில் இருந்த நிலையில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் நடந்த அரசு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்க வந்தபொழுது திருக்கனூர் ஆய்வாளர் ராஜகுமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் அமைச்சர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற பொழுது அவரை பார்த்த கதிரவன் ஆத்திரமடைந்து தனது இருசக்கர வாகனத்தை ஆய்வாளர் ராஜகுமார் வாகனம் முன்பு நிறுத்தி வழிமறைத்தி ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது குறித்து ஆய்வாளர் ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் பொது இடத்தில் ஆபாசமான செயலில் ஈடுபடுவது, அமைச்சர் பாதுகாப்பு வாகனம் செல்லும் வழியில் தடை ஏற்படுத்துவது, அரசு ஊழியரின் பணிக்கு களங்கம் ஏற்படுத்தும், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததும், சைகை மூலம் கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் உதவி ஆய்வாளர் கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து அதிமுக உரிமை மீட்பு குழு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனு வழங்கினார். புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து அதிமுக உரிமை மீட்பு குழு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனு வழங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு குறுநீதி திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் முறையாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து பொதுமக்களிடையே சந்தேகம் நிலவுகிறது. இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செலவிடப்பட வேண்டிய சிறப்பு குறுநிதி இதுவரை 30% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மீதமுள்ள நிதியை விரைந்து முழுமையாக செலவிடுவதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஓம் சக்தி சேகர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளில் நிலவும் சில பிரச்சனைகளையும் அவர் முன்வைத்தார். குறிப்பாக பெரியார் நகர் 10வது தெருவில் இடிந்து விழுந்து பயன்பாட்டில் இல்லாத அங்கன்வாடி கட்டிடம் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தை இடித்து அப்பகுதியில் ஆதி திராவிட மக்கள் பயன்படும் வகையில் புதிய சமுதாய நல கட்டிடம் ஒன்றை அமைக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வெண்ணிலா நகரில் பழுதடைந்து இடிந்துள்ள கழிப்பிட கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு முடியாத நிலையில் உள்ளது. அதனை இடித்து புதிய கட்டிடம் அமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்கள் எங்கள் ஃபண்டை நீங்களே என்ன சரியாக அதை யூஸ் பண்ணி அதை செலவு பண்ண முடியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை நான் உங்களை குறையாது. அதனால் உங்ககிட்ட ஃபண்டு இருக்கு சொல்கிறது இந்த கண்டிப்பாக பண்ணுறது காரியம் பண்ணுறது அந்த பில்டிங்லாம் உடஞ்சி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக கட்டுது. அங்கன்வாடிலாம் பழுதாயிடுச்சு. மதகடிப்பட்டு வாரசந்தை வளாகத்தை ரூபாய் 10.90 லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான வாரசந்தை வளாகம் குண்டும் குழியுமாக மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியுமாக மாறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10,90,000 செலவில் வாரசந்தை வளாகத்தை சாலை வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா சந்தை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்கே போடுங்க அண்ணா அண்ணா இங்கே போகிறீங்க படம் எடுக்கணும் தலைவர். ஏன் உள்ள கொஞ்சம் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் நிர்வாக குழு கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 1957ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் சார்பில் நிர்வாக குழு கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் குணசேகரன் என்ற சம்பத் தலைமை தாங்கினார். செயலாளர் முத்துலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். இயக்குநர்கள் ராமமூர்த்தி, ரவிச்சந்திரன், சிதம்பரம், விநாயகமூர்த்தி, சாம்பசிவம், குப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலாளர் வெங்கடேசன், இளநிலை எழுத்தர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் மூலம் கணக்கு அதிகாரிகள் வந்திருந்து கணக்குகளை சரிபார்த்தனர். அப்பொழுது சங்கத்தில் கணக்கு வழக்குகள் சரியாக உள்ளது என்று தகவல் தெரிவித்தனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கிய தீர்மானமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசுவாமி இந்த சங்கத்திற்கு மானிய விலையில் 15 லட்சம் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் மினி டிராக்டர் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். சங்க நிர்வாக குழு கூட்டத்தில் சன்னியாசிக்குப்பம் முன்னாள் தலைவர்கள் ராமதாஸ், சுந்தரமூர்த்தி, சிவபிரகாசம், ஜெயமூர்த்தி மற்றும் மூத்த விவசாயி சுப்பிரமணி மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் நன்றி உரை கூறினார்.
சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை குழுவினுடைய நிர்வாகக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மூத்த முன்னாள் தலைவர்களும் மூத்த உறுப்பினர்களும் தற்போதைய தலைவரும் நிர்வாகக்குழுக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவினுடைய நிர்வாகக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் தலைவர்களும் மூத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய தலைவரும் நிர்வாகக்குழுவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் நமது என்ஆர்ஐ அவர்கள் எங்களுடைய என்ஆர்ஐ அழைத்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நடத்தவும் இந்த நிர்வாகக்குழு முடிவு செய்திருக்கிறது. மிக்க நன்றி. எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவங்க ஒரு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜையினை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையத்தின் மூலமாக பொறையூர் மாரியம்மன் கோயில் தெரு பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,78,185 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் தாமரை குளத்தை சுற்றிலும் தடுப்பு சுவர் மற்றும் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,10,75 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்ற பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர்கள் சாய்ஜே தியாகராஜன், ஹரி என்கிற ஜெகதீஷன், சுஜாதா, முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கியஸ்தர்கள் பாலு, கணபதி, குப்புசாமி, பழனி, முரளி, முருகன், சிவசங்கரன், உலகு, மல்லிகா, ரமேஷ், கண்ணன், அமுது, வேலு, சுரேஷ், ஜோதி, சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவரை வச்சு சரிங்க. ஓகே போங்க வாங்கி செப்பல் விடுண்ணா அண்ணா இங்கே போண்ணா இன்னும் பொழுதும் முறக்கும் பொழுது ஒருவேளை பண்ணும் பொழுதும் பகரம் பொழுதும் அண்ணன் தத்தனை சண்டை செல்வ விண்ணும் வாழும் செல்ல விநாயகனை மனக்கோற்றி ஓம் க்ளீம் பலே மகாதேவி க்ரீம் மகாபலே ஊர் பெரியவங்களை வச்சுக்கணும் பலே சங்கரனா வா சங்கரனா வா உள்ள வா அண்ணா இருங்க வெயிட் பண்ணுங்க மல்லிகா ஒரு கல்லுவாங்க மல்லிகா ஒரு கல்லுவாங்க வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய அறிவியல் துறை தலைவர் முனைவர் பெரியாண்டி ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியினை துவக்கி வைத்தார். இதில் நடுவர் குழு, புதுவை நவீன அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சீனியர் அதிகாரி சத்யநாராயணன், மேலாளர் சித்தார்த், துணை மற்றும் தலைமை உரையை தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரியும் அறிவியல் ஆசிரியர் இளவேணி சிறப்புரை ஆற்றினார். விழாக்குழுவின் ஆசிரியர் பெருமக்கள் கார்த்திக், இளையராஜா, பூபதி, ஆனந்தவல்லி, வெற்றிச்செல்வன், இளையவேணி, அந்தோன், கவிதா, ஜெயந்தி, தனசேகர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக நடத்தினார்கள். இதில் மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர் முனைவர் பெரியாண்டி மாணவர்களுக்கு கல்வி பற்றியும் அறிவியல் பற்றியும் எடுத்துரைத்தார்.
இந்த வயசுல உங்களுக்கு எவ்வளோ இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு விருப்பம்? முதல்ல காலேஜ் வாத்தியாரா எப்போ ஆகணும்னு முடிவு பண்ணேன்னா, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார் கிளாஸ் நடத்தும்போது எனக்கு தோணுச்சு, இந்த பாடத்தை இவரை விட நம்மளால நல்லா சொல்லிக் கொடுக்க முடியுமே, அப்பயா நம்ம காலேஜில் வாத்தியார் ஆகக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ கூட என் மனசாட்சி கேட்ட கேள்வி என்னன்னா, லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை வசதிகளை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அரசு சார்பாக வழங்கப்படும் பல்வேறு துறை சார்ந்த நிதிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முழுமையாக தொகுதியை சீரமைத்து வழங்கியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், அக்பர் வீதி மற்றும் கட்டபொம்மன் வீதி ஆகிய வீதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 24,67,000 செலவில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். தற்பொழுது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நடைபெற உள்ளது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி 21 ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது நடக்க இருக்கிறது. இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதை மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார். அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சியின் விதிமுறைகளின்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். எங்ககிட்ட விவரம் கேட்டாங்க, நீங்க கண்டிப்பாக எல்லாரும் உங்க விருப்பப்படி திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி நான் உட்பட நாங்கள் எல்லாம் அனைவரும் திருப்பி அனுப்பி விட்டோம். அதாவது தொகுதி புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் வீதி உலா செல்லும் மாட வீதியில் பூமிக்கு அடியில் மின் இணைப்பு மேற்கொள்ளும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் சுவாமி வீதி உலா உட்பட மாட வீதிகளுக்கு பூமி அடியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மின் இணைப்பு வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா திரௌபதி அம்மன் கோவில் எதிரே நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகிக்க பாராளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன், கண்காணிப்பு பொறியாளர்கள் ரமேஷ், செந்தில்குமார், செயல் பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஹரிகரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பாருங்க ஒரு நிமிஷம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன அழுத்தம் காரணமாக வீட்டின் அருகே சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண். உள்துறை அமைச்சரின் பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஆய்வாளர் வாகனத்தை வழிமறைத்து கொலை மிரட்டல் விடுத்த IRPN துணை உதவியாளர் கைது.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விடுதலை நாள் கொண்டாட்டத்திற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.